சிங்கப்பெண் படை அப்படிங்கிறது பொதுவெளியில் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுது. அதை வந்து பெண்களை காப்பாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்ட படை அது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இணைய வழியில் பெண்களுக்கு அநீதியும் ஆபாசமாக பேசுகிறாங்க. குறிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா பெண் பத்திரிகையாளர்கள் மேலேயும் அரசியல் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க மேலேயும் அரசியல் பேசுகிற ஆண்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மனைவிகள் மேலேயும் இந்த ஆபாச தாக்குதல் ஏவி விடப்படுது. போன ஆட்சியில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி பெண்கள் நாங்கள்லாம் கதறிக்கிட்டு இருந்தோம், எங்களை வந்து ஆபாசமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யார் ஆபாசமாக பேசுகிறாங்களோ அவங்களே பார்த்திங்கன்னா முதலமைச்சர்கிட்ட போயிட்டு நின்று ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அதை தொடர்ந்து காவல்துறை அவங்க மேலே கை வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் திமுக ஈகோ சிஸ்டம் வந்து கோட்வேர்ட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காப்பாற்றுவாங்க. பட் இப்போது ஆட்சி மாறி இருக்குது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு பெண்ணோட கூக்குரலை கேட்டு அவங்களுடைய கதலை கேட்டு கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காரு. சூர்யா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. திருமதி அலிஷா வந்து அழுததை, அவங்க மேலே நடந்த ஆபாச தாக்குதல் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்ன எனக்கு புரியலைன்னா ஆட்சி மாறி கூட இப்படி பேசலான்ற துணிச்சல் அவங்களுக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு தெரியல. ஸோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதுக்காக மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப நன்றி திரு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். மாலதி அவர்களோடு சேர்ந்து திரு அலிஷா அப்துல்லா அவர்கள் சார்பாகவும் மாலதி அவர்கள் சார்பாகவும் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் அவர்களுக்கும் இந்த நடவடிக்கையை எடுத்த காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புகாரை பற்றி விரிவாக மாலதி அவர்கள் பேசிட்டாங்க. அதனால் நான் இந்த புகாருக்குள்ளே போக விரும்பலை. நான் இன்றைக்கு உங்களை சந்திக்க வேண்டும் என்று நினைத்ததற்கான மிக முக்கியமான காரணம், தமிழக மின்வாரிய அலுவலகத்தில் திருடு போன அந்த 18 ஹார்ட் டிஸ்க்குகள். இந்த விவகாரத்தில் நமக்கு தெரியாமல் ஏராளமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. திரு செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த ஹார்ட் டிஸ்க்குகள் காணாமல் போயிருக்கின்றன என்று நான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுகிறேன். நண்பர்களே, கடந்த 30 ஏப்ரல் 2026 அன்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் விவகாரத்தில் மத்திய புலனாய்வு முகமையான சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் விசாரணை நடைபெற வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஒரு ஹைகோர்ட்டு டக்குனு எடுத்தோடனே நீங்கள் இன்றைக்கி பெட்டிஷன் போட்டவுடனே டக்குனு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்லாம் போட மாட்டாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் தலைமையிலான அந்த டிவிஷன் பெஞ்சு இது மாநில அரசு விசாரிக்கக்கூடாது என்பதில் கன்வின்ஸ் ஆகி ஒரு உத்தரவை போடுகிறார்கள். அதற்கு பிறகு புதிய அரசு பொறுப்பேற்கிறது. மின்சாரத்துறைக்கு அமைச்சராக திரு நிர்மல்குமார் அவர்கள் நியமிக்கப்படுகிறார். நியமனம் செய்யப்பட்ட உடனேயே அவர் மின்வாரியத்தின் தலைமையகத்துக்கு சென்று ஆய்வுகளை நடத்துகிறார். அவர் ஆய்வு நடத்தும் போதே ஹார்ட் டிஸ்க்குகள் காணாமல் போய்விட்டன. நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் அவர் ஆய்வு நடத்தின பிறகு காணாமல் போனதாக கூறுகின்றன. மே 20, 2026 அன்று ஹார்ட் டிஸ்க்குகள் காணாமல் போயிருக்கின்றன. இந்த விவகாரத்தில் உண்மை வெளியே வரக்கூடாது, உண்மைகள் திரிக்கப்பட வேண்டும், என்ன நடந்தது என்பது பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது என்பதில் இந்த அரசும் முனைப்பு காட்டுகிறதோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. மே 20ஆம் தேதி ஹார்ட் டிஸ்க்கு காண போகுது. ஜூன் 1ஆம் தேதி அன்று சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் சென்று மலர்விழி என்ற மின்வாரியத்தை சேர்ந்த அதிகாரி புகார் அளிக்கிறார். மே 20 முதல் ஜூன் 1 வரை புகார் அளிக்காமல் அமைதி காத்ததன் நோக்கம் என்ன? இந்த ஹார்ட் டிஸ்க் காண போகிறது, எவிடன்ஸ் காண போகிறது, இதெல்லாம் சாதாரணமான விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஊடக நண்பர்கள் உங்கள் பலருக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் குட்கா ஊழல் என்ற ஒரு மிகப்பெரிய ஊழல், அதில் முன்னாள் காவல்துறை டிஜிபிக்கள் திரு ஜார்ஜ், திரு டி.கே. ராஜேந்திரன், அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சி. விஜயபாஸ்கர் ஆகியோர் சம்பந்தப்பட்டிருந்தனர். வருமான வரித்துறையினர் நாங்கள் இந்த குட்கா கோடவுனில் சோதனை நடத்தினப்போ இவ்வளோ பேர் மாதந்தோறும் குட்கா தயாரிப்பாளர்களிடம் இவ்வளவு பணம் வாங்கியிருக்கின்றனர் என்று எங்களிடம் ஆதாரம் கிடைத்திருக்கிறது. நீங்கள் இதன் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று அப்போதைய தலைமைச் செயலாளர் திரு ராம்மோகன் ராவ் அவர்களுக்கு கடிதம் அளித்தனர். அதற்கு பிறகு தலைமைச் செயலாளரான திருமதி கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் அப்படி ஒரு கடிதம் எங்களுக்கு வரவே இல்லை என்றார்.
செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு போயஸ் தோட்டத்திலே நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில் வருமான வரித்துறை தலைமைச் செயலாளருக்கு எழுதிய கடிதம் போயஸ் தோட்டத்திலிருந்து கைப்பற்றப்பட்டது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தடயங்களும் ஆதாரங்களும் இப்படித்தான் அழிக்கப்படும். உங்கள் யாருக்கும் தெரியாத ஒரு விவகாரத்தை நான் சொல்கிறேன். முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர், நடத்துனர், மெக்கானிக், ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆகிய பல்வேறு பணியிடங்களுக்கு லஞ்சம் வாங்கி கொண்டு நியமனங்களை வழங்கினார் என்ற ஒரு வழக்கு நீண்ட காலமாக நிலுவையிலிருந்து பின்னாளில் அமலாக்கத்துறை அந்த வழக்கில்தான் அவரை கைது செய்து 1.5 ஆண்டுகள் சிறையில் வைத்திருந்தது என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். இந்த வழக்கை திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது பதிவு செய்தது சென்னை மாநகர காவல்துறை. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஆண்டு 2015. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுக, அமமுக ஆகிய கட்சிகள் எல்லாம் இருந்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே போய் சேர்ந்து விட்டார். இந்த வழக்கின் விசாரணை 2021 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சி முடியும் தருவாயில் தான் வேகம் பிடிக்கிறது. அப்போதுதான் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நாம் கைது செய்யப்படக்கூடும் என்ற எண்ணமே ஏற்படுகிறது. திரு செந்தில் பாலாஜி அவர்களும் அவரது தம்பி திரு அசோக் அவர்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்கிறார்கள். அப்போது காவல்துறையிடம் இவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கலாமா வேண்டாமா என்று கேட்டபோது, ஐயா நாங்கள் எல்லா இடத்துலையும் சோதனை பண்ணிட்டோம், ஒரே ஒரு இடத்துல மட்டும் சோதனை பண்ணல. அது எங்கே என்றால் செந்தில் ஆரேபுரத்தில், ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கும் திரு செந்தில் பாலாஜி அவர்களின் வீடு. சரி ஏங்க சோதனை பண்ண, அந்த வீடு பூட்டிருங்க, சாவி என்கிட்ட இல்லை, அது செந்தில் பாலாஜியோட வீடு, அந்த வீட்டோட சாவியை கொடுக்க சொல்லுங்க, சோதனைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் முன்ஜாமீன் கொடுக்கறதா இல்லையான்றதை நீதிமன்றம் முடிவு பண்ணுங்கன்னு சொல்லும்போது, மாண்புமிகு நீதியரசர் திரு ஆதிகேசவல் அவர்கள் செந்தில் பாலாஜி தரப்பினரை பார்த்து, அந்த வீட்டோட சாவியை கொடுக்குறீங்களா, 100 CRPC படி உடச்சு சர்ச் பண்ண சொல்லவா என்று கேட்கும் பொழுது, செந்தில் பாலாஜி தரப்பில் நாங்கள் சாவியை கொடுத்துறோம், எங்களுக்கு முன்ஜாமீன் கொடுங்க என்று கூறுகிறார். சென்னை மாநகர காவல்துறையில் சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சில் அப்போது இருந்த ஒரு அற்புதமான புலனாய்வு குழு அந்த வீட்டை திறந்து சோதனையிட்ட போது 5 மொபைல் போன்கள், 2 ஹார்ட் டிஸ்குகள், 5 பென்டிரைவ்கள் கைப்பற்றப்படுகின்றன. அந்த ஹார்ட் டிஸ்குகளில் கிட்டத்தட்ட 8000 நியமனங்கள், 8000 நியமனங்களும் பணத்தை வாங்கி கொண்டு செய்த நியமனங்கள், 8000 நியமனங்களை செய்ததற்கான தடயங்கள் அந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்தது. அந்த பென்டிரைவில் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் போட வேண்டிய நியமனங்களை செந்தில் பாலாஜி அவர்களின் தம்பி அசோக் இமெயில் மூலம் அனுப்பியது தெரிய வந்தது. இந்த அத்தனை ஆதாரங்களும் அந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்தன. அந்த ஹார்ட் டிஸ்குகள் தான் இன்று வரை செந்தில் பாலாஜி வழக்கை எதிர்நோக்க காரணமாக அமைந்திருக்கிறது என்பது உங்களுக்கு சொல்லுவதன் மூலம் இப்போது மின்வாரியத்தில் காணாமல் போன ஹார்ட் டிஸ்குகளின் முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அமைச்சர் அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நேற்றைக்கு முன்தினம் முதல் பக்கத்தில் ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயுள்ளன, 7வது 8வது 9 மற்றும் 10 5 7 8 10 ஆகிய மாடிகளில் உள்ள கணினிகளிலிருந்து ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருக்கின்றன என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வந்த பிறகு அமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் இல்லைங்களா? இது ஒரு வெளிப்படையான அரசு, ஜீரோ கரப்ஷன், டிரான்ஸ்பரண்டா இருக்கும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்வதை நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புகிறீர்கள். ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வந்த பிறகு அமைச்சர் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து, ஆமாங்க ஹார்ட் டிஸ்க் காண போயிருக்குங்க, சரி என்ன சார் பண்ணீங்க, நாங்கள் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கோம். நண்பர்களே, தமிழ்நாட்டில் இன்வெஸ்டிகேஷனுக்கு என்றே இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஏஜென்சி கிரைம் பிரான்ச் சிஐடி. இந்த வழக்கை கிரைம் பிரான்ச் சிஐடி விசாரிக்க வேண்டும் என்றால் ஆமாம் விசாரிக்க வேண்டும். சிந்தாதிரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க பந்தோபஸ்து பார்ப்பாங்களா, இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்களா? அப்போ உங்களுக்கு இந்த காணாமல் போன ஹார்ட் டிஸ்குகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா இல்லையா? நண்பர்களே, அந்த காணாமல் போன ஹார்ட் டிஸ்க் தொடர்பாக இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்கிறேன்.
மின்சாரத்துறையில் மின் வாரியத்தில் விஜிலன்ஸ் என்று ஒரு பிரிவு இருக்கிறது. அது மின்சார திருட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான பிரிவு. ஒரு லிமிட்டட் ஸ்ட்ரெங்த்தில் தான் அது பணியாற்றுகிறது என்றாலும் அதன் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் கூடுதல் டிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. இப்போது அந்த பதவியில் இருப்பவரின் பெயர் திரு ஆயுஷ்மணி திவாரி. நண்பர்களே, அவருடைய அலுவலகத்தில் இருக்க ஹார்ட் டிஸ்கை காணாங்க. அப்போது மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் என்னதான் ஆய்வு செய்தார்? சார், ஏப்ரல் 30 மெட்ராஸ் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போட்டிருக்குங்க. அந்த ஆதாரங்களை எல்லாம் சேகரித்து பத்திரமாக கொடுக்க வேண்டியது இந்த அரசின் கடமையா இல்லையா? காணாம போச்சு ஹார்ட் டிஸ்க்ன்றீங்க. எங்க யாருங்க எடுத்தா சிசிடிவி வச்சு கண்டுபிடிக்கலாம்னு கேட்டா சிசிடிவி 4 மடியில் வேலை செய்யலன்றாங்க. சார், அப்ப என்ன சார் ஆய்வு பண்ணீங்க நீங்க? நினைக்க நெஞ்சம் பதறுகிறது தோழர்களே. நான் 18 ஆண்டுகள் லஞ்ச ஒழிப்பு துறையில் பணியாற்றி இருக்கிறேன். ஒரு அரசு அலுவலகத்தில் இப்படி ஆவணங்கள் காணாமல் போகாது. இன்னைக்கு இந்த செய்தி பரபரப்பாகி அனைத்து எதிர்க்கட்சிகளும் இது குறித்து விசாரணை வேண்டும் என்று அறிக்கை வெளிவந்த பிறகு தற்போதைய செய்தியாக இன்று காலை வந்திருக்கக்கூடிய செய்தி, கோபிநாத் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெங்களூருக்கு அழைத்து சென்று 34 ஹார்ட் டிஸ்குகள் மீட்கப்பட்டுள்ளன என்று கூறுகிறார்கள். காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் இது என்ன ஜுவல் தெஃப்டா ப்ராப்பர்ட்டி தெஃப்டா. சார், பைக்கை புஷ்டம் சார்னு சொல்றதுக்கு இதுல திருடு போனது ஹார்ட் டிஸ்குகளை விட முக்கியமாக டேட்டா. நான் ஏற்கனவே அந்த ஜாப் ராக்கெட்டில் நடந்த விவகாரத்தை சொன்னேன். அந்த ஜாப் ராக்கெட் விவகாரத்தில் அந்த ஆதாரங்களை கொண்டிருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் திரு செந்தில் பாலாஜி அவர்களின் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டது. நான் சொல்றது கட்டுக்கதை அல்ல. இன்னும் நீதிமன்றத்தில் எங்கிருந்து அந்த ஹார்ட் டிஸ்கள் கைப்பற்றப்பட்டன என்பது அமலாக்கத்துறையின் வழக்கிலும் ஆதாரங்களாக இருக்கிறது, சிசிபியோட வழக்கிலும் ஆதாரங்களாக இருக்கிறது. இன்னைக்கு 34 ஹார்ட் டிஸ்கை கண்டுபிடிச்சோன்னு எங்களுக்கு ஒரு கதையை எங்களுக்கு சொல்றீங்களே. அந்த ஹார்ட் டிஸ்கில் என்ன ஜனநாயகன் படமா இருக்கு? உண்மையிலே ஜனநாயகன் படம் இருந்துச்சுன்னா படம் இருக்கா? வேற என்ன இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னொரு கூடுதலான தகவலை சொல்கிறேன். காணாமல் போக வேண்டியது அல்லது காணாமல் போக அடிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்தது ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க். ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க். அந்த ஒரு ஹார்ட் டிஸ்கை மட்டும் திருடுனா அந்த ஒரு ஹார்ட் டிஸ்கில் என்ன இருக்குன்னா, கடந்த 5 ஆண்டுகளாக தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கியதில் நடைபெற்ற அந்த ஆதாரங்கள், சூரிய ஒளி மின்சாரத்தை தனியாரிடமிருந்து வாங்கியதற்கான ஆதாரங்கள், சுருக்கமாக சொல்லப்போனால் 5 ஆண்டுகளில் தமிழக மின்வாரியத்தில் நடைபெற்ற ஊழல்களின் மொத்த ஆதாரமும் அந்த ஒரு ஹார்ட் டிஸ்கில் அடங்கியிருக்கிறது. இன்னைக்கு 34 ஹார்ட் டிஸ்கை நாங்கள் பெங்களூர்லேருந்து சீஸ் பண்ணியிருக்கோன்னு போய் இங்கே நண்பர்கள் ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு போயிருப்பீங்க. அங்கே போய் இந்த கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணுற கடையிலெல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு 50 லேப்டாப் அடி போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு லேப்டாப் காணா போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம புகார் கொடுத்தோன்னா 10 லேப்டாப்பை சீஸ் பண்ணிட்டு வந்து அந்த லேப்டாப்லாம் நாங்கள் சீஸ் பண்ணுறாங்க பாருங்கன்னு சொல்கிறது போல் இந்த கதை இருக்கிறது. நான் தமிழக அரசை மாண்புமிகு முதல்வரை கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அது தொடர்பான திருட்டு வழக்கையும் சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும். சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையமோ தமிழக காவல்துறையோ விசாரிப்பது பொருத்தமாக இருக்காது. இந்த விசாரணையின் மீது தமிழக மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையிலும் இது இருக்காது. ஏன் தமிழக காவல்துறை இந்த விசாரணை எல்லாம் நடத்தக்கூடாது என்று நான் சொல்ல விரும்புகிறேன், சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால், லஞ்சம் மற்றும் ஊழலை விசாரிக்க வேண்டிய துறையின் இயக்குனராக ஒரு ஊழலின் ஊற்றுக்கண்ணை இந்த அரசு நியமித்திருக்கிறது. இது தொடர்பாக நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்களின் அரசுக்கு எப்படி ஒரு சசிகலா இருந்தாரோ அதுபோல தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களின் அரசாங்கத்துக்கு விகடனின் முன்னாள் ஆசிரியர் திரு கலை என்கிற கலைச்செல்வன் இருக்கிறார் என்று நான் வெளிப்படையாக குற்றம் சுமத்துகிறேன். நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே கலை அவர்கள் போயஸ் தோட்டத்திலே உள்ள ஆதவ அர்ஜுனாவின் அலுவலகத்தில் அமர்ந்த அதிகாரிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். செல்வி ஜெயலலிதா அவர்களின் அரசாங்கத்தில்
ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சசிகலா செய்யும் தவறுகளை உளவுத்துறையின் மூலமாக கண்டறிந்து செல்வி ஜெயலலிதா அவர்களே நிவர்த்தி செய்வார். அந்த ஆட்சி காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திடீர்னு கமிஷன் மாற்றப்படுவார், திடீரென்று உளவுத்துறை ஐஜி மாற்றப்படுவார், திடீரென்று டிஜிபி மாற்றப்படுவார், அமைச்சர்கள் மாற்றப்படுவார்கள். இது என்னவென்றால் சசிகலாவின் பரிந்துரை உண்மையா இல்லையா, சரியா இல்லையா என்பதை உளவுத்துறையின் மூலமாக கண்டறிந்து மாற்று நடவடிக்கையை எடுப்பார். நான் தூய ஆட்சியை தருவேன், ₹1 கூட யாரையும் திருட விட மாட்டேன், ஏற்கனவே திருடியவர்களை தண்டிக்காமல் விட மாட்டேன் என்று திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னது எனக்கு உள்ளூர மகிழ்ச்சி அளித்தது. குறைந்தபட்சம் ஏற்கனவே திருடியவர்கள் மாட்ட வேண்டுமா இல்லையா? அப்படி அந்த திருடர்களை பிடிக்க வேண்டிய ஒரு துறையின் இயக்குனராக, ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய திரு அருண் அவர்களை கலைச்செல்வன் அவர்களின் பரிந்துரையில் தான் இந்த அரசு நியமித்தது. ஏன் திரு அருண் அவர்கள் அந்த பதவியில் தொடரக்கூடாது என்பதற்கான மேலும் சில காரணங்களை அடுக்குகிறேன். நண்பர்களே, நான் லஞ்ச ஒழிப்பு துறையில் 18 ஆண்டுகள் பணியாற்றியவன் என்பது உங்களில் எல்லோருக்குமே தெரியும். ஆலந்தூரிலே உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரின் அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த மாடியிலேயே லஞ்ச ஒழிப்புத்துறையின் ரகசிய பிரிவும் இயங்குகிறது. ரகசிய பிரிவு என்றால் தமிழகம் முழுக்க ஊழல் தொடர்பான அந்த கோப்புகளை எல்லாம் பரிசீலனை செய்து ஆய்வு செய்யும் பிரிவு. ஒரு 40-50 பேர் அங்கே பணியாற்றுவார்கள். ஒரு பெரிய ஹாலு. இந்த எண்டில் கான்ஃபரன்ஷியல் பிரான்ச் இருக்கும், இந்த எண்டில் டைரக்டர் ரூம் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டு தெரியும். நான் ஏற்கனவே சொன்னேன், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சம்பந்தமே இல்லாத, லஞ்ச ஒழிப்புத்துறையோட அந்த பணியாளர் பட்டியலில் இல்லாத ஐயப்பன் என்பவரை திரு அருண் அவர்கள் அழைத்து கொண்டு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்திருக்கிறார் என்பதை நான் ஏற்கனவே சொன்னேன். இதுபோக சென்னை மாநகர காவல்துறையில் பணியாற்றக்கூடிய 20 காவலர்களை எதற்கென்றே தெரியாமல் திரு அருண் அவர்கள் அழைத்து அவரது அறைக்கு எதிரே இருக்கக்கூடிய இணை இயக்குனரின் அலுவலகத்தை காலி செய்துவிட்டு அங்கே அவர்களை அமர வைத்திருக்கிறார் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போது அந்த இயக்குனர் அலுவலகத்தை வெளியில் இருந்து பார்த்தால் யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள் என்பது தெரியாத வகையில் ஒரு தடுப்பு எழுப்பப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் என்பவர் ஒரு அடிஷனல் டிஜிபி, இஸ் அ பப்ளிக் சர்வெண்ட், இஸ் அன் ஆஃபீஸர். அவரை யார் பார்க்க வராங்கன்றதை தெரிஞ்சா என்னங்க, இதில் ரகசியம் எதற்கு என்ன இருக்குது? ஆனால் திரு அருண் அவர்கள் ஏன் இந்த தடுப்பை எழுப்பினார்? ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சம்பந்தம் இல்லாத ஐயப்பனை வைத்திருக்கிறார்? ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சம்பந்தம் இல்லாத சென்னை மாநகர காவல்துறையின் 20 காவலர்களை அங்கே இப்போதும் வைத்திருக்கிறார் என்பதற்கான காரணம் தெரிந்துவிட்டது. நண்பர்களே, கடந்த அக்டோபர் 2025 முதல் அமலாக்கத்துறை 4 கடிதங்களை தமிழக டிஜிபிக்கு அனுப்பியிருக்கிறது. அந்த 4 கடிதங்களுமே முன்னாள் அமைச்சர் மற்றும் எனது அருமை நண்பர் திரு KN நேரு அவர்கள் செய்த பல 1000 கோடி ஊழல்கள் தொடர்பான ஆதாரங்களை அமலாக்கத்துறை பேட்சாக அனுப்பினார்கள். முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல டிரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங் கரப்ஷன் மட்டும் ஒரு பேட்ச், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல நடந்த ரெக்ரூட்மெண்ட் ஒரு பேட்ச், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் நடந்த சாக்கடை போடுவது முதல் கட்டுமானம் வரையிலான ஊழல் தொடர்பான ஆவணங்கள் ஒரு பேட்ச். இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் அந்த வாட்ஸ்அப் சாட் இதெல்லாம் ஊடகங்கள் செய்திகளாக வந்திருக்கிறது, நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த ஆதாரங்கள் கிட்டத்தட்ட அது சில 1000 பக்கங்கள் இருக்கும். இந்த ஆதாரங்களை எல்லாம் அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு அனுப்பி நீங்கள் இதில் ஒரு விசாரணை உத்தரவிடுங்கள், பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டின் படி எங்களுக்கு நாங்கள் நடத்தும் சோதனையில் புதிய குற்றங்கள் தொடர்பான தரவுகள் கிடைத்தால் நாங்கள் அதை சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பிவிடுவோம், அந்த துறை அதன் மீது நடவடிக்கை எடுக்கும், அதன் பின்னால் அதில் உள்ள சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக மட்டும்தான் நாங்கள் விசாரணை நடத்துவோம் என்று அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு கடிதம் அனுப்பியது. தமிழகத்தின் பொறுப்பு டிஜிபியாக இருந்த மரியாதைக்குரிய திரு வெங்கட்ராமன் அவர்கள் உடனடியாக அந்த ஆதாரங்களையும் அமலாக்கத்துறையின் கடிதங்களையும் இணைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக அப்போது இருந்த திரு அபய்குமார் சிங் அவர்களுக்கு அனுப்புகிறார். அபய்குமார் சிங் அவர்கள் அப்போது இருந்த அரசியல் சூழலின் காரணமாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை. இந்த நேரத்தில் இந்த வழக்கில் சிறை செல்ல இருக்கிற எனது அருமை நண்பர் திரு KN நேரு அவர்களுக்கு அமலாக்கத்துறையிடம் என்னதான் ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கடும் முனைப்பில் ஈடுபடுகிறார். ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து ஒரு காகிதம் கசியாதுங்க.
இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான், நேற்று வரைக்கும் அப்படி தான் இருந்தது. அவரால் அது என்ன ஆதாரங்கள் என்பதையே தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் என்ன ஆதாரங்கள் அவர்கள் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி கையில் இருக்குன்னு தெரிஞ்சாதான் கே.என். நேரு அவர்கள் தன்னுடைய வழக்கறிஞர்களிடம் விவாதித்து அதற்கான டிஃபென்ஸை பில்டு பண்ண முடியும். திரு அருண் அவர்கள் அமலாக்கத்துறை அனுப்பியிருந்த அந்த ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட ஆதாரங்களை மொத்தமாக ஒரு நகல் எடுத்து கே.என். நேரு அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார் என்று எனக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையிலிருந்து தகவல் வந்திருக்கிறது. இது போன்ற அநியாயம் எங்காவது நடக்குமா? திரு அருண் அவர்கள் மீது எனக்கு என்ன தனிப்பட்ட பகையா? எனக்கு வர வேண்டிய கமிஷனர் போஸ்ட் அவர் பறிச்சுக்கிட்டாரா? ஆனால் இவர் தவறான நபர், இவரை இங்கே நியமிக்காதீர்கள், நீங்கள் நியமித்தது தவறு, திருத்திக் கொள்ளுங்கள் என்று நான் ஏற்கனவே ஒரு முறை வெளிப்படையாக மக்கள் மன்றத்திலே முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தேன். இன்னமும் அருண் அவர்கள் அந்த பதவியிலே தொடர்கிறார். நேற்று நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், பத்திரப்பதிவு அலுவலகங்களே அருண் அதிரடி சோதனைக்கு உத்தரவிட்டார். லட்சக்கணக்கில் பணம் கைப்பற்றப்பட்டது என்று. நண்பர்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. நண்பர்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நான் லஞ்ச ஒழிப்புத்துறையிலே பணியில் சேர்ந்தது 1991ஆம் ஆண்டு. லஞ்ச ஒழிப்புத்துறையோட வேலையே இந்த மாதிரி சர்ப்ரைஸ் செக் பண்ணுறது தான். சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் மட்டும் இல்லை, ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போவோம், தாலுகா ஆஃபீஸ்க்கு நான் போயிருக்கிறேன். விருகம்பாக்கம் சப் ரிஜிஸ்டருக்கு நான் போயிருக்கிறேன். ஆர்டிஓ ஆஃபீஸு இந்த அந்த மாதிரி பணப்புழக்கம் அதிகம், லஞ்சம் அதிகம் புழங்கக்கூடிய அலுவலகங்களுக்கு செல்வது என்பது அதுதான் பணி. இப்போது ஏன் திடீரென்று பத்திரப்பதிவுத்துறை மீது குறிவைத்து இப்படி ஒரு அதிரடி சோதனைகளை திரு அருண் அவர்கள் நடத்த உத்தரவிட்டிருக்கிறார் என்றால், முதல்வர் அவர்கள் பார்த்துவிட்டு ஆகா இப்படி ஒரு மாணிக்கத்தை நாம் தேர்ந்தெடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நியமித்திருக்கிறோமே என்று இவரை இந்த பணியிலே தொடர அனுமதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மீண்டும் ஒரு முறை முதல்வர் அவர்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஜெயலலிதாவின் சசிகலாவாக தாவேக ஆட்சிக்கு கலைச்செல்வன் உருவாகி இருக்கிறார். நீங்கள் தூய ஆட்சி நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நீங்கள் சினிமாவை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்தீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. நான் ஏற்கனவே ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டது போல, மக்கள் உங்களுக்கு சும்மா வாக்களிக்கவில்லை, பேரன்போடு வாக்களித்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொருவரிடம் ஏன் இப்படி நீங்கள் விசிலுக்கு வாக்களித்தீர்கள் என்று கேட்டால், சார் இவங்க 2 பேரும் திருடுறாங்க சார், இந்த நம்பிக்கையில் தான் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அப்போது உங்கள் ஆட்சியிலேயே முதல் கோணல் முற்றும் கோணல் என்று என்ன வைப்பது போல இப்படி ஒரு பிழை நடந்திருப்பதை நான் மட்டும் சுட்டிக்காட்டவில்லை, ஊர் உலகமே சுட்டிக்காட்டுகிறது. இதை நீங்கள் சரி செய்யாவிட்டால் இந்த சறுக்கல்கள் இந்த ஆட்சியில் தொடரும். நீங்கள் முதல்வராக இருந்தாலும் உங்கள் கண்களில் மண்ணை தூவி விட்டு 5 ஆண்டுகளாக மின்சார வாரியத்தில் ஊழலில் ஈடுபட்டவர்கள் எப்படி ஆதாரங்களை அழித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அப்படி இருக்கும்போது இது போன்ற தவறுகளை நடக்காமல் தடுப்பதற்கு நீங்கள் இரும்பு கரத்தை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்பதை நான் முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன். அரசு இயந்திரத்தில் ஊழல் புரையோடி போய்த்தான் இருக்கும். ஆனால் ஒரு ஆட்சியாளர் மனது வைத்தால் அதை சரி செய்ய முடியும். நீங்கள் சரி செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்களோடு பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு இந்த உண்மைகளை சொல்லாமல் போகலாம். சொல்லியிருக்கிறார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. சொல்லியிருந்தார்கள் என்றால், மின்சாரம் என்னைக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலில் சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டதோ அன்று மாலையே அன்னைக்கு அந்த அலுவலகத்தில் ஆர்ம்டு கார்டு போட்டிருக்கணும். ஏப்ரல் 30 அன்னைக்கு நீங்கள் போடலனாலும் நீங்கள் சார்ஜ் எடுத்தோன்னு போட்டிருக்கணும். ஏனென்றால் நடைபெற்ற ஊழலுக்கான ஆதாரங்கள் அத்தனையும் அந்த NPKRR மாளிகை, நடிப்பிசை புலவர் KR ராமசாமி மாளிகையில் தான் இருக்கிறது. அந்த மாளிகையோட 2 வாசலையும் ஆர்ம்டு கார்டு போட்டு ஒருத்தர் உள்ள நுழைய விடாமல் நீங்கள் தடுத்திருக்க வேண்டும். சார், ஒரு அடிஷனல் டிஜிபி விஜிலன்ஸோட ஆஃபீஸில் ஹார்ட் டிஸ்க் திருடுவது போகுதுன்னா உங்கள் ஆட்சிக்கான அவமானம் இது. முதல்வர் சரி செய்வார் என்று நம்புகிறேன்.